ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஓகேவா? இன்றைக்கான வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு நாங்கள் வீடு தேட போயிருந்தோம். அதாவது வாடகை வீடு தேட போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இந்த வீடியோவில் நான் இங்கே பெங்களூரில் வீடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கான சில விஷயங்களும் சொல்ல போகிறேன். ஓகேவா? இன்னொரு விஷயம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் கொஞ்சம் எனக்கு நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உடனே ஒரு லைக் போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா நானும் வந்து வீடியோ போடணும் இல்லை, திரும்ப வீடியோ போடணுன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவில் தான் இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் காய்ஸ். செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது செம்பருத்தி செடி. நாங்கள் வீடு பார்க்க போயிருந்த இடத்துல சில செடிங்க எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூச்செடி ப்ளஸ் செடிங்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஏன் நான் இவ்வளோ ஆச்சரியமாக அதெல்லாம் நான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கொல்லை கைனி எல்லாம் இங்கே இல்லைல்ல. ஸோ தட் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே வந்து கனகாமர செடி இருந்துச்சு, அப்புறமா தும்பச்செடி இருந்துச்சு, பெரண்டை, சங்குப்பூ செடி இருந்துச்சு. இந்த பெரண்டையெல்லாம் வந்து இங்கே ரொம்ப அதிசயமாக பார்க்குறோம். ஆனால் நம்ம ஊரில் வந்து இந்த பெரண்டைக்கான ஒரு என்ன சொல்கிறது, பெரண்டையை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாமையே நம்ம வந்து நிறைய பிடுங்கி கீழே போட்டுறோம், வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் இங்கிட்டு வந்து நிறையா பெரண்டை கொஞ்சமாக கிடச்சிதுன்னா கூட எடுத்துகிட்டு வந்து வச்சு வளர்க்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் துவையல் செஞ்சு சாப்பிட்டோங்கன்னா இந்த மூட்டு வலிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், மூட்டு வலி கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு சரியாக போகும் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சங்குப்பூ காமிச்சேன் இல்லைங்களா, சங்குப்பூ வந்து சங்குப்பூவில் டீ வச்சு குடித்தா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் இன்னும் நல்லது டீ வச்சு குடிச்சோம்னா. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது வந்து வல்லாரை சொல்லுவாங்க. இந்த கீரைக்கு பேர் வல்லாரை சொல்லுவாங்க. வல்லாரை வந்து ஞாபக சக்தி அதிகப்படுத்தும். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் மேரிகோல்டு வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும், இங்கெல்லாம் கொஞ்சம் சின்னதாகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து அதுக்கான சூழ்நிலை, வளர்ச்சிக்கான சூழ்நிலை இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா வீடுங்கள்லாம் வந்து சின்ன வீடுங்க நிறையா இருக்கும். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சரியாக இருந்துச்சு. சீட்டு வீடு போட்டு ஹாலு, பெட்ரூம், கிச்சன் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங் வந்துடுச்சு. பில்டிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெருசாக ஹாலு, பெட்ரூம், கிச்சன் வச்சுட்டு ரேட்டும் பார்த்திங்கன்னா ஓவராக இருக்குது. இப்போல்லாம் வந்து வீடு கிடைக்கிறதுன்றதே ஒரு குதிரை கொம்பாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து அவ்வளோ பெரிய வீடு ரெண்ட் கட்டணுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ நான் அதை சொல்ல வந்தேன். 10 இயர்ஸ் பேக் வந்து வீடுங்களும் நிறைய இருந்துச்சு, சின்ன வீடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீட்டு வீடுங்கன்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பெரிய பில்டிங் ஆகிட்டு, நம்மளோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கூலி வந்து கம்மி தான். பட் ஆனால் ரேட்டு வந்து வீட்டு வாடகைங்க ரேட்டு வந்து அதிகம்தான். என்ன பண்ணுறது, நம்மளும் வாழ்ந்தாகணும்ல. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பெரிய வீட்டில் வந்து ரெண்ட்டுக்கு இருக்க முடியாது. ஏன்னா மாதம் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே மாதம் வந்துடுறது, பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்குற அந்த டைம் வந்துடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பில்டிங்கில் வந்து 4th ஃப்ளோருங்க. 4th ஃப்ளோரு வரைக்கும் வந்து பெரிய பில்டிங்கு. பட் ஆனால் வந்து லிஃப்ட் எதுவுமே இல்லை. நம்ம எல்லாமே கீழே இருந்து மேலுக்கு எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப கஷ்டம் இல்லையா நடந்து. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. இது வந்து நகைச்சுவைன்னு சொல்கிறதா இல்லை சிந்திக்கணும்னு சொல்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல. தும்பை செடியை வந்து நம்ம கழனிலாம் நிறைய பார்த்துருக்கோம்.
அதெல்லாம் வந்து நம்ம புடுங்கி பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி எல்லாம் கீழே போட்டுருவோம், வேஸ்ட் பண்ணிடுவோம். பட் ஆனால் இங்கிட்டு வந்து தும்ப செடிக்கு எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றதுக்காக அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு வளர்க்குறாங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லைல்ல. இப்பவுமே கூட பார்த்தீங்கன்னா, வில்லேஜுங்கள்லாம் நெறைய நம்மள சுத்தி நெறைய விஷயங்கள், நெறையா என்ன சொல்றது? நாட்டு மருந்துக்கு யூஸ் ஆகுற இதெல்லாம் இருக்கு. செடி நாட்டு மருந்துக்கு யூஸ் ஆகுற செடிங்கலாம் நெறையாவே இருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு தான் தெரியறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான மருத்துவ குணமும் தெரியறதில்ல, மகத்துவமும் தெரியாது. எல்லாமும் வேஸ்ட் செடின்ட்டு புடுங்கி போட்டுறோம். இங்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, மாடி மேல நம்ம வந்து ஒரு பாட்ல தாங்க எல்லாம் நம்ம செடி வளர்க்க முடியும். அதுவும் வந்து சில வீட்டுங்கள்ல மட்டும் தான் இடம் இருந்துச்சுன்னா மட்டும் வளர்க்க முடியும். இல்லன்னா இடம் இல்லன்னா அதுவும் இல்ல. எனக்கு ரொம்ப செடி வளர்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் ஆனா இங்கிட்டு வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிளேஸ் இல்ல. என்னதான் வந்து வில்லேஜ்லாம் வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பெங்களூர்ல இருக்காங்கன்னு. பட் ஆனா சத்தியமா சொல்றேன். பெங்களூர்ல இருந்தா மட்டும் போதாது. அதுக்கான செலவுங்களும் அதிகமா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில்லு கிடையாது, தண்ணி பில்லு கிடையாது. பட் ஆனா நம்ம இங்கே வந்துட்டு தண்ணிக்கு தனியா காசு ₹1000 அந்த மாதிரி வீட்ட பொறுத்து குடுக்கணுமா இருக்கும். கரண்ட் பில்லு இங்கே வந்து கம்மியாலாம் வராது. எப்படியும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு ₹500 அந்த மாதிரி வரும் மாசத்துக்கு. பெங்களூர்ல இருக்கோன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பேரு. பட் ஆனா ரொம்ப கஷ்டம். 2வது வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். அங்க இருக்கிற அந்த வீட்ட பாருங்களேன். இங்க கொஞ்சம் இருட்டாயிட்டு கொஞ்சம். மேல போனா அப்புறம் வெளிச்சம் வரும் பாருங்க. மேல மெட்ல ஏறி போனோம்ல அது இது. மெட்ல இறங்கி போயிட்டுருக்கோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்பு செடி எதில வச்சு வளர்க்குறோம் பாருங்களேன். நம்ம ஊர்ல வந்து கழனியில நெறைய கம்பு செடிங்கலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறமா நான் கம்பு செடி பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஊர்ல இருக்கும்போது பார்த்தது. ரொம்ப வருஷம் ஆகுது கம்பு செடிய பார்த்து. அதான் அத சுத்தி சுத்தி ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நிஜமாலுமே இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரே செடிய பார்த்தாலும் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்கல்ல. ஓ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் ஆக போகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.